அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல். ஒவ்வொரு பாடத்தின் லைன் பை லைன் முக்கிய பாடக்கருத்துக்களை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு வரலாறு பகுதியில் முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை பாடத்தின் என்எம்எஸ் தேர்வில் கேட்கப்படவிருக்கும் சாத்தியமான வினாக்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. வரலாறு பகுதியில் முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை. ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு என்ன காரணத்திற்காக வந்தாங்க, எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தாங்க, எந்த வருடங்களில் வருகை புரிந்தார்கள், அவர்கள் கட்டிய கோட்டைகளின் பெயர்கள், யார் எவ்வளோ வருடங்கள் இந்தியாவில் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம். அறிமுகம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர். நவீனகால வரலாற்று நிகழ்வுகளை அறிய சர்வதேச தேசிய வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. நவீன இந்திய ஆதாரங்கள் லைன் பை லைனாக படிச்சுட்டு போகிறேன். இதில் முக்கியமானது ஏற்கனவே என்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட பகுதிகள், புக் பேக் கொஸ்டின்ஸு, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன. தொடக்க காலத்தில் இருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். இது ரொம்ப முக்கியம். அவங்கெல்லாம் அவங்களுடைய கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு ஆவணமாக, அது ஒரு ஆதாரமாக நமக்கு கிடைக்குது. பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் இந்தியாவில் அவர்களது தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக உள்ளன. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். இப்போ இந்தியாவில் எந்தெந்த இடத்துலலாம் ஆவண காப்பகங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை. சான்றுகளின் வகைகள் பாருங்கள். நாம் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. எழுதப்பட்ட ஆதாரங்கள் பற்றி பார்க்கலாம். அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பிற்கு பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. இதன் விளைவாக கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிய முடிந்தது. இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்பிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். இப்போ இந்தியாவில் ஏகப்பட்ட செல்வம் இருக்குது அப்படின்னு அந்த பயணி மார்க்கோ போலோ அவருடைய பயண குறிப்பில் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்திருக்காங்க. இக்குறிப்புகள் ஐரோப்பியர்களை இந்தியாவை நோக்கி ஈர்த்தது. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம். பாருங்கள், அவருடைய ஃபோட்டோ கொடுத்துருக்கு. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்துள்ளார். இப்போ பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் தான் டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1736 1760 வரை அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன. அவரது குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்றாதாரமாக உள்ளன. இப்போ எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எதெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஆவண காப்பகங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கோம். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புது தில்லியில் அமைந்துள்ளது. இது நேரடி கொஷின். புது தில்லி அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது இந்திய அரசின் ஆவணங்களை காக்கும் முதன்மை காப்பகமாகும்.
இப்போ முதன்மை காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ற விதத்துலேயும் கேட்கலாம். நீங்கள் புதுதில்லி அப்படின்னு தான் ஆன்சர் பண்ணணும். இது கடந்த கால நிர்வாக முறைகளை புரிந்து கொள்வதற்கான அனைத்து தகவல்களுடன் தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக இது விளங்குகிறது. இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கான உண்மையான சான்றுகள் இதில் அடங்கியுள்ளன. இது ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகவும் பெரியதாகும். அதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி ரொம்ப முக்கியமானது தான். அதை ஃபுல்லாகவே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இதிலிருந்து கொஷின் எப்படி வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்கலாம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகம் தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இப்போ சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். அங்குள்ள பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. இதெல்லாமே லைன் பை லைன் படிக்கும்போது மனசில் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கணும். மெமரி பண்ணக்கூடியதை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு டேபிள் கலம் மாதிரியோ இல்லை ஒரு அட்டவணைப்படுத்தியோ எழுதி வச்சுக்கணும். மேலும் அங்கு டச்சு, டேனிஸ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்பு பிரெஞ்சு, போர்த்துகீசிய, தமிழ், உருது போன்ற மொழிகளில் உள்ளன. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை பதிப்பாசனத்தில் எந்தெந்த மொழிகளில் ஆவணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657 to 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் பதிவுகள் 1777 to 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. இந்த பாயிண்ட் முக்கியம். இதில் 3 விதமாக கொஷின்ஸ் கேட்கலாம். டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியால் டேஸ் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டதுன்னு கேட்கலாம். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா கேட்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதில் அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தை இது காட்டுகிறது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தொடங்கி வைத்தார். இப்போ அவருடைய செயல்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் டேஸ்ன்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் டாட்வெல் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயன்பாட்டு பொருளாதாரங்கள், பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. அவை தேசிய தலைவர்களின் சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்கள் பற்றிய தகவல்களையும் நமக்கு நிறைய தருகின்றன. இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக புனித பிரான்சிஸ் ஆலயம், அது எங்கே இருக்குது? கொச்சினில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. இது பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். ஒவ்வொரு கோட்டையும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷனில் இந்த பக்கமெல்லாம் கோட்டைகளின் பெயர்கள், அந்த பக்கமெல்லாம் அமைந்துள்ள இடங்களின் பெயர்கள் மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தவறான இணை ஒன்று மட்டும் தவறாக கொடுத்துட்டு கூட கேட்கலாம். இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியன உள்ளன. சமய, கலாச்சார, வரலாற்று மதிப்புமிக்க பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுகின்றன. டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இப்போ டெல்லி அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1949ஆம் ஆண்டு. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வர இந்த பாரா ஒவ்வொரு வரியும் முக்கியம்.
நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. அந்த நாணயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நவீன இந்தியாவின் முதல் நாணயம், அந்த காயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காயின்ஸை பற்றி சொல்கிறாங்க. கிபி 1862ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. யாரோட ஆட்சியில், எப்போ வெளியிட்டாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். அந்த நாணயத்தில் யாருடைய உருவம் இருந்தது, அந்த நாணயம் எந்த ஆட்சியில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் ஹின்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கணும். ரிசர்வ் வங்கி 1935இல் முறையாக நிறுவப்பட்டு, இப்போ ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. இப்போ முன்னாடி காயின்ஸை பார்த்தோம், நாணயங்கள். இப்போ ரூபாய் நோட்டுகள் பற்றி பார்க்கலாம். மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938இல் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. இப்போ முதல்ல ரூபாய் நோட்டு, எந்த ரூபாய் நோட்டு வந்துச்சு, 5 ரூபாய் நோட்டு தான். அதில் யாருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா மன்னர் 6ஆம் ஜார்ஜ். எப்போ வெளியிடப்பட்டது, ஜனவரி 1939. யாரால் வெளியிடப்பட்டது, ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. இப்போ இந்த ஒரு பாராவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா, 1690இல் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. அடுத்தது, ஐரோப்பியர்கள் வருகை. கிபி பொது ஆண்டு 1453இல் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது. அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டு நிலவழி வழியாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் இந்த நிலவழியாக யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால கடல் வழி, புதுசாக கடல் வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்துச்சு. துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைந்தது. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது. அடுத்து போர்ச்சுகல் பற்றி சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாடு. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். இப்போ மாலுமி அப்படின்னா கடல் வழி பயணம் செய்பவர்களை தான் மாலுமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி அப்படிங்கிறவர் கடல் வழியாக பயணம் செய்கிறத ரொம்ப விரும்புறதுனால அவருடைய புனைப்பெயர் மாலுமி அப்படின்னு ஆட் பண்ணிட்டாங்க, மாலுமி ஹென்றி. அவர் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். 1487ஆம் ஆண்டு போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரியில் நிற்கும். அதனால தான் லைன் பை லைனாக நம்ம வாசித்து காட்டிகிட்ருக்கோம். இதில் பெருசாக விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எந்த பாயிண்டெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கிபி 1498இல் கள்ளிக்கோட்டையை அடைந்தார். வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வரும்போது முதல்ல எந்த பகுதிக்கு வர்றாருன்னா கேரளாவில் இருக்கிற கள்ளிக்கோட்டைக்கு தான் வந்திருக்கார். அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார். யார் வரவேற்றாங்க அப்படின்ற மாதிரியும் வினா கேட்கப்படலாம். 2வது போர்த்துகீசிய மாலுமி டெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். இப்போ வாஸ்கோடகாமாவை தொடர்ந்து வந்த போர்த்துகீசிய மாலுமி யார் அப்படின்னு கேட்கப்படலாம். இப்போ பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்பவர் வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். வாஸ்கோடகாமா 1501இல் 20 கப்பல்களுடன் 2வது முறையாக இந்தியாவிற்கு வந்தார். அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். இப்போ அந்த கண்ணனூர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பின்னர் கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலும்
வர்த்தக மையத்தை நிறுவினார். இதனால் கோபங்கொண்ட மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார். ஆனால் அவர் போர்த்துகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார். பின்னர் கொச்சின் போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் ஆயிற்று. இதிலிருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் டேஸ்ன்னு கேட்கலாம். கொச்சின் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 1524 வாஸ்கோடகாமா 3வது முறையாக இந்தியாவிற்கு வந்தபொழுது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524 கொச்சியில் காலமானார். முக்கியமான பாயிண்ட்ஸை மெட்டீரியல்ஸில் படிக்கிறத விட புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருந்து தான் என்எம்எம்எஸ்ல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி படிக்கும்போது தான் உங்களுக்கு மெமரியில் நிற்கும். அது உங்களுக்கு காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு தேர்வுகளுக்கும் உதவும். இப்போ புத்தகத்தில் படிக்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறனால நம்ம புத்தகத்தில் லைன் பை லைனாக படித்து காட்டுறோம். ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார். இந்தியாவிலிருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். கப்பற்படையை பலப்படுத்துவதே அல்மெய்டாவின் நோக்கமாக இருந்தது. அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை எனப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான கொள்கை. இப்போ நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்மெய்டா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர் தகர்க்க முயன்றபோது அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது. பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர். இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் போர்ச்சுகீசியர் கவலை அடைந்தனர். இந்நிலையில் சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கப்பற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன. இப்போரில் அல்மெய்டாவின் மகன் கொல்லப்பட்டான். பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். கிபி 1509 போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கப்பற்படை மேலாண்மையை கோரினர். இப்போ போர்ச்சுகீசியர் கப்பற்படை மேலாண்மையை கோரிய ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். அல்போன்சா டி அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க். புக் பேக் கொஸ்டின்லேயே இது இருக்குது. அவர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்த்துகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்போன்சா டி அல்புகர்க் இந்திய பெண்களுடனான போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்புகர்க். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். அடுத்தது நினோ டி குன்ஹா. அல்புகர்க்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்ஹா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசீன் பகுதியை கைப்பற்றினார். மேலும் 1537 டையூவை கைப்பற்றினார். பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்டை கைப்பற்றினார். சால்செட்டை 1548 ஆக்கிரமித்தார். அவர் ஆக்கிரமித்த பகுதிகள் பாருங்கள், அப்படியே வரிசையாக இருக்குது. பசீன், டையூ, டாமன், சால்செட். இந்த வரிசையை கூட ஒரு மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வாறு போர்ச்சுகீசியர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர். வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். எல்லாமே நினைவில் வச்சுக்கணும். லைன் பை லைனாக படிக்கணும் என்எம்எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான லைன்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறித்துவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவியது. 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது.
யாரால் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது? எங்கு போர்ச்சுகீசியரால் எங்கு அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது? எப்போது போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது? பாருங்கள், இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே 3 விதமான கேள்விகள் கேட்க முடியும். அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஓர் ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். இந்த நூலின் பெயரை நினைவில் வச்சுக்கோங்க. 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ந்தது. இப்போ ஒரு மார்க்கில் எப்படி கேட்கலாம், 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக யாரிடம் வீழ்ச்சியடைந்தது அப்படின்னு கேட்கலாம். டச்சுக்காரர்களிடம் வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1739ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. எத்தனையோ நகரங்களை கைப்பற்றினாலும் கடைசியில் அவங்கக்கிட்ட இருந்தது கோவா, டையூ, டாமன் ஆகிய மட்டும்தான். அடுத்தது டச்சுக்காரர்கள். இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது போர்ச்சுகீசியர்கள் மட்டும்தான் பார்த்தோம். ஐரோப்பியர்களின் வருகையில் இந்தியாவிற்கு முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர்கள் தான். அடுத்தது டச்சுக்காரர்கள். அந்த ஆர்டர் ஒரு டைம் என்ன மிஸ்ஸில் கேட்டிருந்தாங்க, யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க, கடைசியாக யார் வந்திருப்பாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க. அந்த ஆர்டர் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். போர்ச்சுகீசியருக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு, அந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். டச்சுக்காரர்களுக்கு நேராக பொறுத்துக்களை 1602 அப்படின்னு கொடுப்பாங்க. கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர். இப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட வர்த்தக மையம் எங்கே நிறுவினாங்கன்னு கேட்பாங்க, மசூலிப்பட்டினம். பின்னர் கிபி 1605 போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பாயினாவை கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். மேலும் போர்ச்சுகீசியரிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுக்காரர்களின் தலைநகராக இருந்தது. பின்னர் 1690 பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிக்கொண்டனர். இப்போ ஆரம்பத்தில் பழவேற்காடு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி ஆகியவற்றை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்களாகும். இப்போ அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். ஐரோப்பியர்கள் வந்ததே இதுக்கு தான், கருப்பு மிளகு, நறுமணப் பொருட்கள் தான். இந்தியாவிலேருந்து இதை வணிகம் செய்கிறதுக்காக வந்தது தான். இந்தியாவில் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவர்களது முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்த்துகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது. இந்நிலையில் 1623 டச்சுக்காரர்கள் அம்பாயினாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்றனர். இதுதான் அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்கிற நிகழ்வு. இதுதான். இந்நிகழ்வு டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களிடையே மேலும் பகைமையை வளர்த்தது. 1759 நடைபெற்ற பெடரா போரில், அப்புறம் நோட்டில் எழுதி வச்சுக்கணும், பெடரா போர் நடைபெற்ற ஆண்டு 1759. ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். வேறு விதமாக எப்படி கேட்கலாம், பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் யாரை தோற்கடித்தனர் அப்படின்னு கேட்கலாம். தொடர்ந்து டச்சு இறுதி வீழ்ச்சியை எட்டியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் இழந்த டச்சு 1795 முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தது. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்களின் ஆதிக்கத்தை இழந்தனர். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்ரியா கோட்டையை கட்டினர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கெல்ரியா கோட்டை 1613 கட்டப்பட்டது. பொறுத்துகளும் கேட்கலாம், நேரடி வினாவாகவும் கேட்கலாம். இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது. அக்காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள் மேற்கிந்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. வைரங்கள் ரொம்ப முக்கியம்.
நாகப்பட்டினம், புன்னக்காயில், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். அடுத்தது ஆங்கிலேயர்கள். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்களை தொடர்ந்து அடுத்தது ஆங்கிலேயர்கள். இங்கிலாந்து ராணி எலிசபெத் இந்திய கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார். அந்த நிறுவனம் தான் கம்பெனி, ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. கூற்று காரணமில் இந்த மாதிரி வினா கேட்கலாம். 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் சூரத் நகரில் ஓர் வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினார். ஆனால் போர்ச்சுகீசிய தலையீட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை. ஆகையால் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஏமாற்றத்துடன் இங்கிலாந்து திரும்பினார். இந்நிலையில் சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்த்துகீசிய கப்பற்படையை தோற்கடித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பேரரசர் ஜஹாங்கீர் 1613இல் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். ஒரு டைம் வினாவில் கேட்டிருந்தாங்க, ஆங்கில வர்த்தக மையம் அமைத்துக்கொள்ள அனுமதி வழங்கிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜஹாங்கீர். இது ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களின் தலைமையகமாக இருந்தது. இந்நிலையில் 1614இல் கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் போர்ச்சுகீசியரை வென்றார். இந்த சம்பவங்கள் முகலாயர் அவையில் ஆங்கிலேயரின் கௌரவத்தை அதிகரித்தன. 1615இல் ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். இதுவும் ஒரு முறை வினாவில் கேட்டிருந்தாங்க. 1615இல் ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சர் தாமஸ் ரோ. அவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர் ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். உரிமையை பெற்ற சர் தாமஸ் ரோ புறப்படும் முன் ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை நிறுவினார். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1611இல் நிறுவினர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாகும். 1639இல் பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர், பொறுத்துக்கில் புக் பேக்கில் இருக்கும், பிரான்சிஸ் டே அவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆங்கில வணிகர். சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். அங்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. இது ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் கிழக்கு பகுதி முழுமைக்குமான தலைமையிடமாகவும் விளங்கியது. புனித ஜார்ஜ் கோட்டை இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அங்கே தான் செயல்பட்டு வருது. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை தான். அது எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசிய இளவரசி காதரினை திருமணம் செய்து கொண்டார். திருமண சீராக பம்பாய் தீவை போர்த்துகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார். 1668இல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. இப்போ ஃபஸ்ட்டு பாராவில் சென்னையை பற்றி சொல்லியிருப்பாங்க, 2வது பாராவில் மும்பையை பற்றி சொல்லியிருப்பாங்க, 3வது பாராவில் கல்கத்தாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. 1690ஆம் ஆண்டு சுதாநுதி என்ற இடத்தில் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. அந்த பாயிண்ட் முக்கியம். இயர் சுதாநுதி அப்படிங்கிற இடம் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. சுதாநுதி, காளிகட்டம் மற்றும் கோவிந்தபூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை 1698இல் கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. இந்த 3 கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது. வினாவில் கீழ்கண்ட எந்த 3 கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சுதாநுதி, காளிகட்டம், கோவிந்தபூர். 1696இல் சுதாநுதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. இப்போ கல்கத்தாவிலையும் ஒரு கோட்டை கட்டிட்டாங்க. அது 1700இல் வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. சென்னையில் இருக்கிறது புனித ஜார்ஜ் கோட்டை.
கல்கத்தாவில் கட்டினது வில்லியம் கோட்டை. 1757 பிளாசி போர் மற்றும் 1766 பக்சா போருக்கு பிறகு போர்களை பற்றி அடுத்த பாடத்தில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. இந்தியா 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது. 1858க்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அது வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான். அதுக்கப்புறம் நேரடியாக பிரிட்டிஷ்காரங்களே வந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அடுத்தது டேனியர்கள். இப்போ 4ஆவதாக நம்ம பார்க்குறோம். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச்சில் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டேனியர்கள் வந்தது 1616, அந்த இயரும் ரொம்ப முக்கியம். அவர்கள் 1620 தரங்கம்பாடி, 1676 செராம்பூர் ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவினர். செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது. டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்திக் கொள்ள தவறிவிட்டனர். எனவே 1845 டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர். உங்களுக்கு தெரியுமா பகுதியில் பாருங்கள். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் என்று அழைத்தனர். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இதெல்லாமே மெமரி பண்ணிக்கணும். ஒரு மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க தான் கடைசி ஐரோப்பிய நாடுகள்லேயே இவங்க தான் கடைசியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரர்களை பற்றி பார்க்கலாம். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. கால்பர்ட் என்பவரால் 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த பாயிண்ட் முக்கியம். புக் பேக் கொஷின்லேயும் அது இருக்கும். 1667 பிரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும். இது நேரடியாகவே வினாவில் கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார். 1673 பீஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். ஐரோப்பியர்களின் வருகை பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. லைன் பை லைனாக படிக்கணும். எல்லா லைனையும் எல்லா பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு தெரியுமா பகுதி முக்கியமான நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கிற பகுதி. அடுத்து புக் பேக் கொஷின்ஸு, அடுத்து மாடல் கொஷின் பேப்பர், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேட் சோசியல் சயின்ஸில் அதிக மார்க் வாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமானது. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை பிரான்காய்ஸ் மார்டின் கட்டினார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். பாண்டிச்சேரியில் என்ன கோட்டை இருக்குது? செயின்ட் லூயிஸ். யார் கட்டினாங்க? பிரான்காய்ஸ் மார்டின். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான செய்ஸ்டகானின் அனுமதி பெற்று 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது. சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. அது எங்கே இருக்குது? கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்குது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையத்தை நிறுவியது. குறிப்பாக கடலோரப் பகுதிகளான மாஹி, காரைக்கால், பாலசோர் மற்றும் காசிம் பஜார் போன்ற இடங்கள் முக்கியமானவையாகும். 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநரான ஜோசப் பிரான்காய்ஸ் டியூப்லே அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் ஒரு ரொம்ப முக்கியமான நபர் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பப்பட்டார்.
அடுத்து உங்களுக்கு தெரியுமா பகுதி பாருங்கள். தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன் பார்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி பாருங்கள் மற்றொரு கம்பெனி வந்திருக்கு நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. இப்போ ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யார், எப்போது நிறுவினார், இந்த மாதிரி வினாக்கள் கேட்கப்படலாம். கடைசியாக முடிவுரை. போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயரால் வெளியேற்றப்பட்டனர். அதன் பின் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற 3 கர்நாடக போர்களும் பிரான்ஸை நலிவடைய செய்தன. இது ஆங்கிலேயரின் பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. போர்ச்சுகீசியர்கள் டச்சு, டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றிக்கு ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம், தேசிய தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவர்களின் அதிகாரம் ஆகியன காரணமாயிற்று. இந்த மேல் பார்வையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் ஒரு முறை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். 8ஆம் வகுப்பில் அடுத்து 2வது பாடம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த பாடத்தில் முக்கியமான பாடக்கருத்துக்கள் பற்றியும் எந்தெந்த வினாவெல்லாம் ப்ரீவியஸ் இயர் என்எம்எம்எஸில் கேட்கப்பட்டிருக்கு, மேலும் முக்கியமான வினாக்கள் எது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.